2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இதை ஒரு வரியில் சொல்லிவிட்டு போனான் கணியன் பூங்குன்றன். உலகத்தில் எந்த பகுதியிலும் சிந்தனையில் முதல் அடித்தளத்தை அமைப்பதற்கு முன்பே அந்த சிந்தனை சிகரத்தின் உச்சத்திலே போய் உட்கார்ந்தவன் தமிழன். அதனால்தான் கணியன் பூங்குன்றன் சொன்னான், நீங்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற ஒரு வரியைத்தான் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். இந்த ஒரு வரி தெரியாத தமிழனே கிடையாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வழங்கப்பட்ட இந்த பாடலின் ஒவ்வொரு வரியும் சிந்தனையின் சிகரம், சமயத்தின் சார், வாழ்வு முழுவதையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய ஞான பெட்டகம் அந்த ஒரே ஒரு பாடல். புறநானூறு 400 பாடல்களை கொண்டது. அதில் 2 பாடல்கள் இப்பொழுது இல்லாமல் போய்விட்டன. 398 பாடல்கள் இப்பொழுது இருக்கின்றன. 398 இன்னும் 20 பாடல்கள் இல்லாமற் போனாலும் நீங்களும் நானும் கவலைப்பட போவதில்லை. ஆனால் அதில் ஒரே ஒரு பாடல், யாதும் ஊரே யாவரும் கேளிர். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பதனாலேதான் குவைத்தை உங்கள் ஊராக மாற்றிக்கொள்ள முடிகிறது. குவைத்தில் இருக்கக்கூடிய மக்களை உங்கள் உறவினர்களாக ஆக்கிக் கொள்ள முடிகிறது. எனவே நமக்கு நிலம் தடையில்லை, இனம் தடையில்லை, மொழி தடையில்லை, சாதி தடையில்லை, சமயம் தடையில்லை. எல்லாவற்றையும் மீறி மனிதம் என்கிற மைய புள்ளியில் நாம் ஒன்றுபடுவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பாதை போட்டு கொடுத்தான் கணியன் பூங்குன்றன். யாதும் ஊரே யாவரும் கேளிர், உறவினர். அடுத்த வரி என்ன? அதுதான் அற்புதம். பிளாட்டோவிலே இருந்து நேற்று என் கண்முன்னால் வாழ்ந்து மறைந்த ஜே கிருஷ்ணமூர்த்தி வரை அத்தனை தத்துவ மேதைகளினுடைய தத்துவ தேடல்களையும் விரும்பி விரும்பி வாசிப்பவன் நான். ஆனால் ஒரு வரியில் சொல்லிவிடுகிறான் வாழ்வின் தத்துவத்தை கணியன் பூங்குன்றன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. யாதும் ஊரே யாவரும் கேளிர். அடுத்த வரி பாருங்கள், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. என்னுடைய தீமையும் என்னுடைய நன்மையும் பிறரால் வருவதில்லை. என்னுடைய நன்மையின் மூலகர்த்தா நான், என்னுடைய தீமையின் பிரம்மாவும் நான். இதை அப்படியே உள்வாங்கிக் கொண்டுதான் 6ஆம் நூற்றாண்டில் வருகிற திருமூலன் மிக அழகாக சொல்கிறான், தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தானே தனக்கு நண்பனும் பகைவனும். என் நண்பன் யார்? வெளியே இருக்கிறானா? இல்லை. என் பகைவன் யார்? புறத்தே நிற்கிறானா? இல்லை. என் நண்பனும் பகைவனும் என்னுள்ளே இருக்கிறான். என்னுள்ளே இருக்கிற என் நண்பனை எப்படி இனம் காண்பது? என்னுள்ளே இருக்கிற பகைவனை எப்படி புறம் தள்ளுவது? உள்ளே செல்ல வேண்டும். நோ தை செல்ஃப். உள்முகமாக தேடு என்கிறார். ஆண்டவனிலே இருந்து அமைதி வரை அனைத்தையும் நாம் வெளியேதான் தேடுகிறோம், உள்ளே தேடுவதே கிடையாது. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், வெளியே தேடி எதை நீங்கள் உங்கள் வாழ்வில் பெற்றாலும் அதன் மூலமாக இன்பம் கிடைப்பது போன்ற ஒரு மாய தோற்றம் இருக்கும். அந்த இன்பத்தின் அடியில் ஒரு துன்பம் நிச்சயம் நிழலாக தொடரும். துன்பமே இல்லாத ஒரு இன்பத்தை வெளியே தேடுவதன் மூலம் நீங்கள் பெறவே முடியாது. பணம் தேடுகிறீர்களா? பணம் இன்பத்தை தருகிறது என்பது எவ்வளவு உண்மையோ அந்த பணம் தான் துன்பத்தை சேர்க்கிறது என்பது உண்மை. ஒரு 80 வயது மூதாட்டி தனியாக ஒரு வீட்டில் இருந்தால், அவள் ஏழையாகவும் பாழையாகவும் இருந்தால் அவளுடைய கழுத்தை பிடித்து நெரித்து கொள்வதற்கு எவனாவது வருவானா என்ன? அவள் பணக்கார கிழவியாக இருக்கிறாள் என்கிற தகவல் கிடைத்ததும் அவளுடைய பாதுகாப்பு பறிபோய் விடுகிறது. அவள் தனியாக இருக்கிற பொழுது அவளை தேடி ஒரு திருடன் வருகிறான், அவள் உயிரை பறிக்கிறான். அவள் உயிர் போனதற்கு காரணம் எது? அவளுக்கு சகலவிதமான வாழ்வின் சுகங்களையும் தருவதற்காக அவள் தேடிக்கொண்ட பணம்தான் அவள் உயிரை பறிக்கிறது.
இதை சான்றுக்கு சொல்கிறேன். மண், பெண், பொன் எவற்றையெல்லாம் இன்பம் என்று நீங்கள் தேடுகிறீர்களோ, தேடி அடைகிறீர்களோ, அவை உங்களுக்கு இன்பம் தருவது போல நீங்கள் ஒரு மயக்கத்தில் ஆழ்ந்து விடுகிறீர்களோ, அந்த இன்பத்தின் பின்விளைவாக ஒரு துன்பம் வருவதை தவிர்க்கவே முடியாது. அப்படியானால் துன்பமே இல்லாத இன்பம் ஒன்று உண்டா? உண்டு. அதுதான் வாழ்வை மந்திரமாக்குவது. துன்பமே இல்லாத இன்பத்தை எப்படி என்னால் பெற முடியும்? நம் முன்னோர்கள் தமிழ் மண்ணில் இருந்தவர்கள் எப்படி அவர்கள் தங்களுக்குள்ளே தேடலை நடத்தினார்கள்? யோசியுங்கள். நான் யார்? என் உள்ளம் யார்? என் ஞானங்கள் யார்? இதைத்தான் மாணிக்கவாசகர் கேள்விகளாக வைக்கிறார். நான் யார்? இதுவரை நான் யோசித்திருக்கிறேனா? அவன் யார் என்று கேட்டால் 6 மணி நேரம் விளக்கம் சொல்வேன். அவள் யார் என்று கேட்டால் 24 மணி நேரம் விளக்கம் சொல்வேன். நான் யார் என்று கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது. காரணம், நான் வெளியே தேடுகிறேன். அமெரிக்காவிலே இருக்கிற ஒபாமாவை அறிந்து வைத்திருக்கிறேன் நான். ஆனால் 3 அங்குலம் வாய்க்கும் இருதயத்திற்கும் இடையே இருக்கிறதே, இதற்கு உள்ளே என்ன இருக்கிறது என்று தெரியாமலே வாழ்கிறேன் நான். உள்ளே நான் செல்லவில்லை. என் உள்ளே நான் செல்ல வேண்டும். என் உள்ளே நான் சென்று எதை பார்ப்பது? என் மனதை பார்க்க வேண்டும். மனஸ் என்கிற சொல்லிலே இருந்துதான் மனுஷன் என்கிற வார்த்தை வடமொழியில் வந்தது. மண் பிளஸ் இதன் என்பதுதான் மனிதன். மண் இதன் என்றால் ஒன்றுமில்லை. மனதை இதமாக வைத்துக் கொள்பவன் மனிதன். மனதை இதமாக வைத்துக் கொள்வது என்பது வாழ்வை இதமாக்கிக் கொள்வது. மனதை இதமாக வைத்துக் கொள்வது என்பது வாழ்வை இன்பமயமாக்குவது. என் வாழ்வின் இன்பமும் என் வாழ்வின் துன்பமும் என் மனம் சார்ந்தது. மனம் அவ்வளவு முக்கியமா என்றால் ஆம், அதுதான் முக்கியம். மனம்தான் எண்ணங்களின் பிறப்பிடம். எண்ணங்கள் தான் வார்த்தைகளாக வந்து விழுகின்றன. வார்த்தை தான் செயலை உருவாக்குகிறது. செயல்தான் விளைவை தேடி கொண்டு வந்து என்னிடம் சேர்க்கிறது. எனவே எல்லாவற்றுக்கும் என் மனம் காரணம் என்கிற பொழுது என் மனதை நான் உள்ளே சென்று பார்க்க வேண்டும். பிரச்சனைகளற்ற வாழ்வு உங்களுக்கு வேண்டுமா? இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டுமா? உள்ளே செல்ல வேண்டும். உள்ளே ஏன் செல்ல வேண்டும்? உள்ளே எப்படி செல்வது? நம் முன்னோர்கள் அதை தெளிவாக்கி இருக்கிறார்கள். அதற்காகத்தான் தியானம் என்ற ஒன்றை சொன்னார். தியானம். நான் உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன். நான் உங்களிடம் எதை சொல்கிறேனோ அதை என் அனுபவம் சார்ந்து செய்து அதன் விளைவுகளை தேர்ந்து தெளிந்து அறிந்துதான் அடுத்தவருக்கு சொல்ல கடன் பெற்றிருக்கிறேன். நான் அறியாத அனுபவத்தை, நான் பெறாத அறிவை கடன் வாங்கி உங்களுக்கு கொடுப்பதற்கு நான் எப்பொழுதும் வருவதில்லை. நம் முன்னோர்கள் கண்ணை கொஞ்ச நேரம் மூடச் சொல்கிறார்கள். ஒரு 30 நிமிடம் கும்பலிலே இருந்து விலகுங்கள். கும்பலிலேயே வாழ்ந்து, கும்பலிலேயே கலந்து, கும்பலிலேயே கூடி மகிழ்ந்து, கும்பலிலேயே முடிந்து போனால் வாழ்வு புரியாமலே போய்விடும். வாழ்வின் அர்த்தம் அறியாமலே நாம் கண்மூடி விடுவோம். வாழ்வின் அர்த்தம் அறிவதற்கு ஒரு நாளில் குறைந்தது 30 நிமிடமாவது தனிமைப்படுங்கள். பாரதி அதைத்தான் சொல்கிறான். தனிமை கண்டதுண்டு, அதிலே சாரம் இருக்குதம்மா என்றான். வாழ்வின் சாரம் எப்பொழுது நான் அறிவேன்? தனியாக இருக்கிற போது. நண்பர்களே, தமிழ் ரொம்பவும் தெளிவானது. தனித்திருத்தல் என்பது வேறு, தனியாக இருத்தல் என்பது வேறு. இப்பொழுது இந்த கூட்டத்திலே இருந்து ஒருவர் வெளியே போய் நின்று கொண்டால் அவர் தனியாக இருக்கிறார். ஆனால் தனித்து இல்லை அவர். இந்த கூட்டத்தில் நீங்கள் இருந்து கொண்டே தனித்திருக்க முடியும். 1000 பேர் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் 1000 பேருக்கு இடையே ஒருவர் தனித்து நிற்க வேண்டும் என்றால் அவர் தனித்திருக்க முடியும்.
தியானம் என்பது வேறு, மௌனம் என்பது வேறு. மணியன் சொன்னான், இனிமேல் ஒவ்வொரு நாளும் நான் 30 நிமிடம் கண்ணை மூடிக்கொண்டு வாய் திறந்து பேசாமல் உட்கார்ந்து விடுகிறேன் என்றால் அது மௌனம், அது நிசப்தம், அது வார்த்தையற்றிருப்பது. தியானம் என்பது வேறு, மௌனம் என்பது வேறு. அம்மனம் என்பது வேறு, நிர்வாணம் என்பது வேறு. எல்லாவற்றையும் நாம் தவறாகவே தெரிந்து வைத்திருக்கிறோம். புத்தன் நிற்கிறானே ஆடையற்று, அது நிர்வாணம். மகாவீரரும் புத்தரும் சிலையாக எங்கே நின்றாலும் ஆடையற்று நிற்பார்கள், அவர்கள் நிர்வாணமாக நிற்கிறார்கள். அதை பார்த்து நான் கண்ணை மூடிக்கொண்டால் ஆபாசம் என்னுள் இருக்கிறதே தவிர சிலையில் இல்லை. நானும் நீங்களும் ஆடையற்று நின்றால் அது அம்மனம், அது நிர்வாணம் இல்லை. புத்தன் ஆடையற்று நின்றால் அது நிர்வாணம், நானும் நீங்களும் ஆடையற்று நின்றால் அது அம்மனம். ஏன்? ஆசை அற்று நிற்பது நிர்வாணம், ஆசை உள்ளவன் நிற்பது அம்மனம். நான் ஆடைகளை களைந்திருக்கிறேன், ஆசைகளை களையவில்லை, எனவே நான் அம்மனமாக இருக்கிறேன். அவன் ஆடைகளை மட்டும் களையவில்லை, ஆசைகளையும் முற்றாக களைந்து விட்டவன், நிர்வாணத்தை அடைந்து விட்டவன். நிர்வாணம் என்றால் தமிழில் என்ன பொருள் தெரியுமா? அணைதல். அணைதல். ஆசை என்னும் நெருப்பு உள்ளே எரிய 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 அமைதியை ஒருபோதும் உங்களாலே அடைந்து விட முடியாது. ஆசை நெருப்பு அணைய வேண்டும், அங்கேதான் அமைதி எழும், அதுதான் நிர்வாணம். இதை நான் அடைய வேண்டும் என்றால் எனக்குள்ளே நான் செல்ல வேண்டும். எனக்குள்ளே நான் செல்வதற்கு கொஞ்சம் கண்ணை மூட வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், பேச்சற்று இருப்பது மௌனம், மனமற்று இருப்பதுதான் தியானம். எந்த மனம் உங்களை அலைக்கழிக்கிறதோ, எந்த மனம் உங்களை எல்லா விதமான ஆசைகளிலும் போட்டு இழுத்தடிக்கிறதோ அந்த மனமற்று போதல். மனமற்று போவது என்பது அவ்வளவு எளிதல்ல. பட்டினத்தார் கோடி கோடியாக சம்பாதித்து வைத்திருந்தார். சோழ பேரரசனுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு மண்ணில் குபேரனாய் வாழ்ந்த மனிதன் பட்டினத்தார். ஆனால் ஒற்றை வரி தந்த ஒரு ஞானம், காதற்ற ஊசி வாராது காணும் கடைவழிக்கே, ஒரு வரி தந்த ஞானம் ஒரு கணத்தில் அனைத்து சொத்தையும் துச்சம் என தூக்கி எறிந்துவிட்டு எல்லா உறவுகளையும் மறுதளித்து விட்டு பரதேசியை போல் கோவணத்தோடு பிச்சைக்காரனாக சென்றான். எல்லாவற்றையும் துறக்க முடிந்தது, ஆனால் அவனையும் மனம் விடவில்லை. மனதை பற்றி பட்டினத்தார் பாடுவதை பார்க்க வேண்டும் நீங்கள். அவர் மனதை பற்றி சொல்கிறார், அங்காடி நாய் போல் அலையும் சிறுமனமே. வீட்டு நாய் அல்ல நம் மனம், தெருநாய் கூட அல்ல நம் மனம், அங்காடி நாய். அங்காடி நாய், அங்காடி கடைத்தெரு நாய். என் மனம் கடைத்தெரு நாயாய் இருக்கிறது. கடைத்தெரு நாய் என்ன செய்யும்? இந்த இடத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் அங்கே ஓடும். அதை உண்பதற்கு முன்பு அங்கே ஏதாவது இருக்கிறதா என்று திரும்பி பார்க்கும். அங்கே ஒன்று இருந்தால் இதை விட்டு விட்டு அங்கே ஓடும், அங்கிருந்து இங்கே ஓடும், இங்கிருந்து அங்கே ஓடும், ஓடிக்கொண்டே இருக்கும், தேடிக்கொண்டே இருக்கும். நாய்க்கு நிறைவு கிடையாது, அதுவும் அங்காடி நாய்க்கு நிறைவே கிடையாது. நம் மனம் எப்படி? ஒன்றை நாடும், நாடியதை அடைய தேடும், தேடியதை ஒரு நாள் அடையும், அடைந்ததை அனுபவிக்கும், அனுபவித்தது கசக்கும், கசந்தது வெறுக்கும், வெறுத்தது விலகும், விலகியது இன்னொன்றை நாடும். இதுதான் மனித மனம். ஒன்றிலேயே நிலைப்பதில்லை நம் மனம். எனவே இது அங்காடி நாய் போல் அலையும் மனம் என்றானே. இந்த மனதை நான் என் கைவசப்படுத்த வேண்டும் என்றால் உள்ளே செல்ல வேண்டும். இப்பொழுது உங்களிடம் ஒன்று சொல்கிறேன், நான் பேசுகிறேன். தொடர்ந்து பேசினால் ஒரு பேச்சு கலை பிறக்கிறது. வார்த்தைகளை கூட்டிக் கொண்டே வருகிற பொழுது பேச்சு கலை பிறக்கிறது. எழுத்துக்களை கூட்டிக் கொண்டே வருகிற பொழுது உரைநடை கலை பிறக்கிறது.
சரிகம பதனிசா என்று 7 ஸ்வரங்களை கூட்டிக் கொண்டே போனால் 1000 ராகங்கள் பிறக்கின்றன. பல்வேறு வண்ணங்களை குழைத்து கூட்டிக் கொண்டே போனால் ஓவியம் பிறக்கிறது. யோசியுங்கள், உலகத்தில் உள்ள எல்லா கலைகளும் கூட்டலில் தான் பிறக்கும். கூட்டலில் தான் எல்லா கலைகளும் பிறக்கும். ஆனால் ஒரே ஒரு கலை மட்டும்தான் கழித்தலில் கண்டெடுக்கப்படுகிறது. அதுதான் சிற்பம். தமிழை யோசியுங்கள், நான் சொல்வதை யோசியுங்கள். உலகத்தின் எல்லா கலைகளும் கூட்டலில் பிறக்கின்றன என்றேன். சிற்பம் கழித்தலில் பிறக்கிறது என்று நான் சொல்லவில்லை. சிற்பம் கழித்தலில் கண்டெடுக்கப்படுகிறது. சிற்பம் படைக்கப்படுவதில்லை, சிற்பம் உருவாக்கப்படுவதில்லை, சிற்பம் தயாரிக்கப்படுவதில்லை, சிற்பம் கண்டெடுக்கப்படுகிறது. மற்ற எந்த கலையாக இருந்தாலும் படைக்கிறோம், உருவாக்குகிறோம், தயாரிக்கிறோம். சிற்பம் அப்படி இல்லை. கண்டெடுத்தல் என்பது வேறு, படைத்தல் என்பது வேறு. ஆங்கிலத்திலே கூட டிஸ்கவரி என்பது வேறு, இன்வென்ஷன் என்பது வேறு. கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கா, கொலம்பஸ் இன்வென்டட் அமெரிக்கா என்று சொல்லலாகாது. காரணம், அமெரிக்கா ஏற்கனவே இருந்தது, நம் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தது. அதை கொலம்பஸ் கண்டெடுத்தான், ஆனால் முன்பே இருந்தது. இவன் போய் கண்டெடுத்தான். கண்டெடுத்தது, கண்டுபிடித்தது, படைத்ததல்ல. அது கொலம்பஸ் டிஸ்கவர்ட். அலெக்சாண்டர் கிராஹம் பெல் இன்வென்டட் டெலிபோன். காரணம், கிராஹம் பெல் கண்டுபிடிப்பதற்கு முன்பு, உருவாக்குவதற்கு முன்பு டெலிபோன் இல்லை. இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்குவது என்பது வேறு, இருக்கின்ற ஒன்றை கண்டறிதல் என்பது வேறு. மற்ற கலைகள் இல்லாமல் புதிதாக உருவாக்கப்படுவது. சிற்பம் ஏற்கனவே இருக்கிறது, நம் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருக்கிறது. அதை சிற்பி கண்டெடுக்கிறான். யோசியுங்கள், எல்லா கலைகளும் கூட்டலில் பிறக்கும், சிற்பம் கழித்தலில் கண்டெடுக்கப்படுகிறது என்றேன். ஒரு பாறை இருக்கிறது, நம் பாமர பார்வையில் அது வெறும் பாறையாகத்தான் தெரிகிறது. ஆனால் சிற்பி அதை பார்க்கிறான். அந்த பாறைக்குள்ளே கடவுள் அவன் கண்ணுக்கு தெரிந்து விடுகிறது. அவனுக்கு தெரிந்த கடவுள் மற்றவர்களுக்கு தெரியவில்லை. காரணம், வேண்டாத பகுதிகள் அந்த கடவுளை மற்றவர்களுக்கு தெரியாமல் மூடிக்கொண்டிருக்கின்றன. சிற்பி புறப்பட்டான் பாறையிடம். ஒரு கையில் சுத்தியல், ஒரு கையில் ஒளி, இரண்டும் எடுத்துக்கொண்டு செல்கிறான். இரண்டும் கழிப்பதற்கான கருவிகள், கூட்டுவதற்கான கருவிகள் இல்லை. புதிதாய் எதையும் கொண்டு போய் அவன் ஒட்டுவதில்லை, சேர்ப்பதில்லை, கூட்டுவதில்லை. சுத்தியும் உளிகளும் எடுத்துக்கொண்டு போய் அந்த பாறையில் வேண்டாத பகுதிகள் எவை என்று தெரிந்து அவற்றை கழித்துக் கொண்டே வருகிறான். வேண்டாதவை அனைத்தையும் கழித்து முற்றாக முடிந்த பிறகு அவன் கண்ட கடவுள் அங்கே கல்லில் தெளிவாக சிலையாக தெரிகிறது. இப்பொழுது சிலை வந்துவிட்டது. இன்னொரு யோசனை உங்களிடம் சொல்கிறேன், ஒரு கேள்வியை வைக்கிறேன். இஸ்லாம் உருவ வழிபாடை ஏற்காத ஒரு சமயம். இஸ்லாமை தவிர்த்த மற்ற சமயங்கள் ஏதோ ஒரு வகையில் உருவ வழிபாடை ஒப்புக்கொள்கின்றன. இந்து சமயம் என்பதில்லை. உருவ வழிபாட்டை ஒப்புக்கொள்ளுகிற எந்த சமயமாக இருந்தாலும் அந்த சமயத்தின் கடவுள் அந்த கோவிலுக்குள்ளே ஏன் கல்லில் மட்டும் காட்சி தர வேண்டும்? ஒரு அழகான ஓவியத்தில் இறைவனை வரைந்து வைத்து வணங்கலாமே, மண்ணில் பொம்மை செய்து வைக்கலாமே. மண்ணில் செய்தால் கூட்டுவது, கழிப்பதல்ல. கல்லில் சிற்பம் கழிப்பது, மண்ணில் செய்வது கூட்டுவது. மண்ணில் ஒரு கடவுளை செய்து நீங்கள் கோயிலில் பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் ஒரு கோயிலுக்கு சென்றால் எந்த கோவிலாவது காளியையோ கண்ணனையோ பெருமாளையோ சிவனையோ மண்ணில் செய்து வைத்து பார்த்திருக்கிறீர்களா? கிடையாது. தேவாலயத்திற்கு சென்றால் மண்ணில் கர்த்தர் நிற்ப